அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அஞ்சல் துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாதம் வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா போன மாதம் 15ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 5ஆம் தேதி வரை, அதாவது இன்னையோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து 5. ஸோ இன்றைக்கோட வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி கடைசி நாள். இது வரைக்கும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்னமும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நமது சேனலில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் போடுங்க. ஸோ நான் உடனே வித்தின் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாருக்குமே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா, ஒவ்வொருத்தருக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரு 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இன்னமும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நான் அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா. இந்த ஒரு வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து எல்லாருமே இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க இல்லையா. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்கு இதோட ரிசல்ட் வரும், மெரிட் லிஸ்ட்டு 1 என்றைக்கு வரும், மெரிட் லிஸ்ட் 2 என்றைக்கு வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லா தகவலுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும், ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோவை நம்ம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருந்தாங்க நோட்டிஃபிகேஷன். இப்போ வந்து தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க மாதிரி இந்திய அஞ்சல் அலுவலக ஜிடிஎஸ் முடிவுகள் 2024 தகுதி பட்டியல் கட் ஆஃப் மதிப்பெண்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் இது வெளியிட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஆகஸ்ட் 4 இதுதான் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே அப்டேட் கொடுத்துருவோம். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ரிசல்ட் வரும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்குது, ஸோ இது எல்லா தகவலுமே இதில் வந்து தெளிவாக வந்து சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து இன்னமும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அப்ளை பண்ணாமல் இருந்தவங்க எல்லாருமே கீழே வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ வீடியோ தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். வீடியோவிலே நம்பர் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்ளை பண்ணி தரேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து தப்பாக மிஸ்டேக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ மிஸ்டேக்காக அப்ளை பண்ணியிருக்க எல்லாருக்குமே கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் என்றைக்கு வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து என்னென்ன கொண்டு போகிறது தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்திய அஞ்சல் அலுவலக ஜிடிஎஸ் முடிவுகள் 2024 ஆகஸ்ட் 3வது வாரம் காட்மிண்டக், அதாவது 3வது வாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் 1 வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே தான் கண்டிப்பாக ரிசல்ட் வரும்ன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அஞ்சல் துறை டக்ஸாவுக்கு போஸ்டிங்கு, அதாவது என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து டெக் சேவக் போஸ்டிங்கு. ஸோ அடுத்தது வந்து அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன இந்த வேலை வாய்ப்புகள்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அடுத்தது வந்து டோட்டலாக 44,000 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து போன மாதம் ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து கடைசி நாள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதேமாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் தேதி, அதாவது இன்னும் கரெக்டாக 15 நாள் இருக்குது இன்னிலேருந்து. ஸோ 20ஆம் தேதி வந்து ரிசல்ட் வரும். ஓகேங்களா. ஸோ விண்ணப்பிக்க முறை இன்றைக்கி வரைக்கும் லாஸ்ட் நாள். இங்கே பாருங்கள், நிகழ்நிலைனா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. எந்த நேரத்தில் வேணுனாலும் இதை வந்து க்ளோஸ் ஆகலாம். ஸோ அதனால் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிற நம்பரு 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ உடனே அப்ளை பண்ணி தரேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக வந்து அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபோன் நம்பர் அப்படி இல்லைனா மெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க, இல்லைனா லெட்டர் மூலிமா உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தகுதி பட்டியல், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து
எஸ்சியா, பிசிஏ, எம்பிசின்னு சொல்லிட்டு அந்த தகுதி பட்டியலில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆவணங்கள் வந்து சரிபார்ப்பு, ரெண்டாவது ஆவணங்கள் சரிபார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே என்னென்ன அடங்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிபார்ப்பாங்க, ரெண்டாவது ஒரு டைமும் சரி பார்ப்பாங்க, அடுத்தது மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும் ஓகேங்களா. இதில் வந்து எக்ஸாம்லாம் கிடையாது. ஸோ மெடிக்கலில் போய்ட்டு நம்ம எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவரது மதிப்பெண் எப்படி செலக்ட் பண்ணுறது இன்னும் கட் ஆஃப் மதிப்பெண் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அவரது அதாவது உங்களது 10வது மதிப்பெண்களுக்கான தகுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டது. CGPA மதிப்பெண்கள் இந்த தகுதி பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து வேட்பாளர்களும் அவர்களின் பதிவு எண் மற்றும் அவர்களின் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் சதவீதம், அதாவது இதன் மூலிமா தான் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக 95-98%, ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா 92 to 92% கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சியில் வந்து பார்த்திங்கனாக்கா 88 to 90 இந்த கட் ஆஃப் இருக்கணும். அதே மாதிரி எஸ்டி 84 to 90 இந்த கட் ஆஃபில் இருக்கணும். இடபிள்யூகேஎஸ் கேட்டகரி வந்து 90 to 90 கேட்டகரி இருக்கணும். மற்றவை வந்து 90லேருந்து 95 ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் கட் ஆஃப் மார்க். நிறைய பேர் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க் ஓகேங்களா. ஸோ அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 90லேருந்து 98 வரைக்கும் இருந்தால் எல்லாருக்கும் ஜாப் வந்து கன்ஃபார்ம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு எவ்வளோ கட் ஆஃப், எஸ்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப், இடபிள்யூகேஎஸ் கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப்ன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா. மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி பண்ணுவோன்றதை தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஜிடிஎஸ் எல்லாமே முடிவு வந்து ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் ஒன்று அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஆந்திர பிரதேசம் தான் அனுப்புவோன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து 19வது இடம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து பார்த்திங்கனாக்கா மெரிட் லிஸ்ட் 1, 2ன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செலக்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இதுதான். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன கொண்டு போகிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்குதோ ஓகேங்களா. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி உங்களை 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்க் புக்ஸ் ஜெராக்ஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூசி இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரியிலும் எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் வந்து 20ஆம் தேதி வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்தோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கிற யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நான் வந்து அப்ளை பண்ணி தரேன். தேங்க்யூ, வெல்கம். மறக்காமல் ஒன்ஸ் அகேன் நம்ம அந்த கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.